என்ன விட்டா உங்ககிட்ட? என்ன லாட்டரி டிக்கெட்டா சேல் பண்ணிட்டியா? அவளை ஏமாத்தி என்ன ஏமாத்துறாங்க? என்னத்தையா குட்டா உங்ககிட்ட? எவ்வளோயா குட்டா? உட்காரல இந்த ஏரியாவில் பெரிய பார்க்கு போல இருக்கு. நீங்க லோக்கலா? நம்ம வந்து திருச்சி பக்கம். ஆமா சாப்பிட்டு சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ரெகுலரா வருவீங்களா? என் பேர் பார்த்த சாரதி. சூப்பர் நைஸ். ஜி நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? சும்மா இருக்கீங்களா? நான் ரெக்யூர்மெண்ட்ல இருக்கேன். நான் ஜாப் வேக்கண்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்குறேன். அந்த அப்புறம் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்களா? ஓகே 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 சார். ஓகே உங்களுக்கு என்ன வேலை எல்லாம் தேவைப்படுதுங்களா? இல்லை பேச்சுலர்னும் கண்டிப்பாக ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்ல. புரியுது. இது வேலைன்றது ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இல்லை. அதுதான் சொல்றேன். எதனா ஒரு வேலை நீங்க படிச்சு ரிலேட்டட் ட்ரை பண்ணலாமே. படிச்சிருக்கீங்க நீங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான வேலை நீங்க பார்க்கணும். கமிட்மெண்ட்லாம் இருக்கும். அதனால சொல்றேன். ஒரு சின்ன கோர்ஸ் தான் என்கிட்ட. நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு டைரக்டா வேலை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். நீங்க வேலைக்கு போற முடியவே இல்லை போல இருக்கு. எவ்வளவு நாள் வந்து இதே மாதிரி பார்க்கல உட்காந்து போயிருக்கீங்க? அதுதான் சொல்றோம், நாங்க ரெக்யூர்மெண்ட்ல நல்ல ஒரு வேலை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஓகே இல்லை ஜி, நான் டேரக்டாக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃபோன்லாம் பேசலாம். இல்லை ஜி, வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோன்ற வேணான்றீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. 1000 வருஷம் எல்லாருமே அதே கதையில தான் இல்லை ஜி, நீங்க படிச்சதுலேயே நான் ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுக்குறேன்ற என்ன ஜி? அதுதான் போனா 2-3 ஐடியா. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. அது என்ன ஐடியான்னு பாத்துட்டு என்ன நீ சொல்ல புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்ப யாரும் எல்லாரும் வேலை வேணும்னு தேடி நிற்கிறாங்க. இல்லை ஜி, எல்லாருக்கும் வேலை இல்லை ஜி, சொன்னா புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு ஜி இல்லை நீ சீரியஸா பேசுங்க, காமெடி பண்ணுறீங்க. ஹெல்மெட் இல்லை ப்ரோ, ஹெல்மெட் எடுத்துன்னு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுங்க. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு மிரட்டுறீங்க. அவ்வளோதான் ப்ரோ. 7 AM உட்காந்து வந்து வேலை வேணுமா, வேலை வேணுமா, இதுதான் ப்ரோ சொல்லுவோம். மாமா கோவம் வந்துருச்சு. 3 வேலை சோறு இருக்குது, திட்டுறாங்க. தண்டை சோறு தான் திண்டு சுத்தம் 3 உட்காந்து வேணாம். எதுக்கு எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண வந்தவங்களாம் நீங்க அசிங்கமா பேசுறீங்க. சரி இப்ப என்ன நீங்க இப்ப வேலை வேணுமா வராதா? இல்லை ஜி, இல்லை ப்ரோ, போயிட்டு வா ப்ரோ. ஹலோ, சொல்றா. ஆமா ஆமா, பார்க்ல தான் இருக்கேன். அம்மா இங்க பார்க்ல தானே வந்திருக்கேன். என்ன உனக்கு வேணுமா? என்ன வேணும்னா சொல்லி வாங்கிக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். வெறும் 2000 தான், வேணும்னா வாங்கிக்க. 2 டிக்கெட் தான் அவைலபிளா இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 2 கோடி. ஆமா, லாட்டரி டிக்கெட்னா சும்மாவா? வெறும் 2000 தான், வேணா சொல்லு. 2 கோடிடா. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற நம்பர் தான் கிறிஸ்பியா உழுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஜோசியம் இந்த இதெல்லாம் நம்புற ஆளுதான். அது என்னமோ தெரியல, என்னமோ என்கிட்ட இருக்கிற நம்பர் எனக்கு உழுவுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. கேட்டாங்க, நான் உனக்காக வச்சிருக்கேன். 2000 ரெடி பண்ணல அப்படிலாம் சொல்லாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். வேணா சொல்லு, பண்ணிக்கலாம், பார்த்துட்டு சொல்லிக்கலாம். ஒரு நிமிஷம், லாட்டரி டிக்கெட் பேசிட்டு இருக்கீங்க. புரியல? லாட்டரி டிக்கெட் பேசிட்டு இருக்கீங்க. லாட்ரியா? சாரி ப்ரோ, லாட்ரி டிக்கெட் தான். ஆமா, லாட்ரி டிக்கெட் ப்ரோ. லாட்ரி டிக்கெட் 2 டிக்கெட் அவைலபிளா இருக்கு. லாட்ரி, கேரளா லாட்ரி சொல்லுவாங்களே, அதுதான் நம்ம ஏஜென்ட்ஸ் தான் இங்கே தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பார்க் ஃபுல்லாக நம்ம இந்த ஏரியாவில் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். கூப்பிட்றேன். நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கீங்களா? எதை வாங்க போறீங்களா? லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் நீங்க ஐடியா பண்றீங்களா? என்ன சொல்றீங்க, உண்மையிலேவா? ஆமா, பிரைஸ் 2 கோடி ரூபா தான். ஆசை வரும் தான். 2000 பணம் வச்சிருக்கீங்களா? சும்மா வேற இருக்குங்கிறீங்க, அதுதான் கேட்குறேன் நான். 2000 பணம் வச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரகிளாக தான் நான் கொடுப்பேன். இந்த லாட்ரி டிக்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு இதாக தானே இருக்கும். எனக்கு தேவை கிடையாது இல்லையா? அப்படியா? நம்ம வந்துட்டு நீங்கள் லாட்ரி டிக்கெட்டை பசங்க நாங்கள் பணத்தை விற்று நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது.
உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நீங்க வாங்கிங்க. டிக்கெட் நம்மள்ட்ட இருக்கு. 2 டிக்கெட்ல ஒரு டிக்கெட் வந்து ஒரு ருசிவா நம்புறேன் இதான் உழுவுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. வேணும்னா நீங்க வாங்கிங்க, அப்படி இல்லைன்னா உங்க வேலையை பாருங்க. நான் பே பண்றீங்களா? 2000 என்ன சொல்றீங்க? உண்மையிலே சொல்றீங்களா? சரி ஓகே, பண்றேன்னா பண்ணுங்க. பாத்துங்க, கண்டிப்பா பிரைஸ் சொல்லுங்க சார். பார்த்தோன்னே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இது பண்றீங்க, அதுதானே? நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒன்றும் நீ யாரு நீ? அதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. என்ன போலீஸ்? அந்த கேரளா லாட்டி டிக்கெட் ஸ்பிட் டிக்கெட் இருக்குது. நான் இதான் நீ தலைவரே வேற மீறி யாரு திருப்பு? அவன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? உண்மைதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாம் கையில வேலை பண்ணு. என்ன விட்டா உங்ககிட்ட? என்ன லாட்டரி டிக்கெட்டா சேல் பண்ணிட்டியா? அவளை ஏமாத்தி என்ன ஏமாத்துறாங்க? என்னத்தையா குட்டா உங்ககிட்ட? எவ்வளோ குட்டா? 2000 ரூபாயா? எவ்வளவு பிரைஸ்? அந்த 2 கோடி ரூபாய் பிரைஸ் சொல்லியிருப்பானே. உனக்கு வேலை இருக்குது, வேலைக்கு வான்னு சொன்னா நான் அப்படியே நொட்டு நொசுக்கு பேச்செல்லாம் பேசுங்க. யாருமே தெரியாம உனக்கு உழைக்கணும்னே உனக்கு மைண்ட் செட்டப்ல இல்லையா உனக்கு? குத்துக்கு இப்ப ஏமாந்துருக்கிறியா? 2 கோடி ரூபாய் வந்துடும், 2000 ரூபாய் கொடுக்கலாம் டிக்கெட்டுக்குன்னு. வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கியா? முதல்ல அவன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சொன்ன கேட்கவே இல்லை. அவன் எவ்வளவு கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஏமாந்து இப்ப நடுத்தரில் நின்றுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒழுங்காரு நீ வேலை வேலை வேலைக்கு போறியா? வேலைக்கு போறேன்னு கேட்டா போகவே மாட்டேன், 3 வேளை சோறு போட்டுருவாங்கன்னு சொன்னேன். நீ அவன் கிட்டே பல பிரச்சனை எனக்கு எனக்கு 1000 அவள் தான் நக்கிட்டு போச்சு உனக்கு 2000 ரூபாய். என்ன ஃபீலிங் இப்போ? காசு எப்படி ஃபீல் இப்போ ஃபீல் பண்ணி செத்து பண்ணி வேலைக்கு போறியா? வேலைக்கு போறேன்னு கேட்டா ஒட்டாரத்துக்கு நீ வேலைக்கு வரேன்னா நீ இவர்தான் ப்ரோ. சும்மா ஜிபே பண்ற திரும்ப அதே நம்ம 2 பேரும் தெரிஞ்சவங்க தான். நாங்க 2 பேரும் தெரிஞ்சவங்க தான். ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ. கேமரா இருக்கு பாருங்க அந்த ரோட்ல. ஆமா ஆமா ஆமா. என்னன்னா தலைவா, அது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அது கண்டிப்பா உழைச்சுதான் நம்ம எல்லாருமே முன்னேற முடியும், உழைச்சுதான் சாப்பிடணும். இந்த சோம்பேறித்தனத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டுனாது இந்த லாட்டரி டிக்கெட். தயவு செஞ்சு அதனால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்குது. அதான் நீங்களும் சொல்றேன், தயவு செஞ்சு போய் நல்ல ஒரு வேலை ஜாயின் பண்றீங்க. இந்த லாட்டரி டிக்கெட், இந்த லக்கி டிராலாம் நம்பி வாழ்க்கையே ஓட்டாதீங்க. வேலைக்கு வந்து கேட்டாங்க, ஆனா நீங்க உங்களுக்கு மனசே வரல. லாட்டரி டிக்கெட்னு நீங்க 2000 ரூபாய் அசால்ட்டா எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்க. புரியுதா? இது வந்துட்டு இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குற உங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா உழைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா ஒரு உழைச்சாலும் கண்டிப்பா முன்னேறவே முடியும். தொகுதியில் உட்காந்தீங்கன்னா தோத்துருவீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ தலைவா. நான் உங்க இல்ல அந்த காசு அனுப்புங்க தலைவா. போடாதீங்க. அனுப்பி